ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோ குழப்பலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டானது, அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. ஒயிட் ரைஸ் நீங்கள் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? இட்லி தோசைக்கு பாய் பாய் சொல்லிடுங்க. உங்கள் வந்து டயட் சார்ட்டில் வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி இது செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சரி பண்ண முடியும். ஓகே, வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். இது வந்து சீக்கிரமாக செஞ்சலாம், கம்மியான பொருள் தான். 2 செகண்ட் கூட ஆகாதுங்க, அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட் உங்களுக்கு வந்து வரப்பிரசாதமான ஃபுட்டுனா இதுதான். மற்றவங்களாம் சாப்பிடக்கூடாதுங்களா, எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து கடாயை வச்சு எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் வந்து கடுகு போடுங்க. கடுகு எப்படி பொரியுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிறுங்க, உங்கள் மேலே பட்டாலும் பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகும். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கார்ன் சேர்த்துருக்குறேன். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சாதா கார்ன் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, அந்த கிளாஸ் டெக்ஸ்சர் வந்தால் போதும். இப்போ வந்து ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு சம்பா ரவைக்கு வந்து 3/4 கப்பு தண்ணி தாங்க ஊற்றணும். ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கு மேலே சரிக்கு சமமாக ஊற்றுங்க, குழஞ்ச ஆயிரும், நல்லாவே இருக்காது. நான் சொன்ன ரேஷியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே உதிரியாக ஒரு அப்படியே சூப்பராக இருக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க, எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. ஸ்டிக்கியாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காதுல்ல. இப்போ பாருங்கள், மலை சாரல் மாதிரி அந்த சம்பா ரவை இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான். நல்லா 2 பெரட்டி மூடி வச்சிட்டிங்கன்னா அது எல்லா தண்ணியும் அப்படியே அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்களேன். அப்படியே உதிரியாக வாசனையும் சும்மா கமகமன்னு இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து சம்பாரை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். நீங்களே திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராகும். ஒவ்வொரு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க உப்புமாண்டாவே. இந்த சம்பார் ரவையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு இந்த லாங் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து எனக்காக தட்டிடுப்போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நீங்கள் தக்காளி தொக்கு வச்சுக்கோ. நீங்கள் தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.